புதுக்கோட்டையில் ரவுடி துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தில் நிகழ்ந்தது என்ன அப்படின்றது தொடர்பான செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. செய்தியாளர் சுந்தர் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சுந்தர், இவரை பிடிப்பதற்கு நடந்த முயற்சிகள் என்ன, இவருடைய பின்புலம் என்ன? இவர் ரவுடி, இவர் மேலே இவ்வளவு குற்ற வழக்குகள் அப்படின்னு தெரிகிறது. இதனுடைய பின்னணி பின்புலம் என்ன? திருச்சி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் துரைசாமி. இவர் திருச்சி மாவட்டத்தில் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு 5 கொலை வழக்கு, கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் தொடர்புடைய வழக்கு நிலுவையில் உள்ளது. இதே போல கடந்த 2022ஆம் ஆண்டு திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி இளவரசன் என்பவர் புதுக்குளத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இவர் முக்கிய குற்றவாளியாக துரைசாமி இருந்ததும் காவல்துறை விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில்தான் தற்போது அவர் அனைத்து வழக்குகளுமே ஜாமீன் பெற்று வெளியே வந்துள்ளார். அவரை காவல்துறையினர் மற்றொரு வழக்கிற்காக தேடி வந்த நிலையில், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டு பகுதியில் இவர் மறைந்திருப்பதாக காவல்துறைக்கு திருச்சி காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறை புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டேக்கு தொடர்பு கொண்டு இது குறித்து கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் இது உறுதி செய்யப்பட்டதா என்பதை வெரிஃபிகேஷன் செய்வதற்காக ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையன் தலைமையில் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட 4 காவலர்கள் அங்கு சென்று பார்க்கும்போது அவர் அங்க மறைந்திருந்தது தெரிய வந்தது. அவர் மட்டும்தான் இருந்துள்ளார். அப்போது அவரை சரணடைய சொல்லி காவல்துறையினர் கூறிய போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்தை வெட்டியுள்ளார். அதில் மகாலிங்கம் பலத்த காயமடைந்தார். இந்த நிலையில் தான் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஃபர்ஸ்ட் முயற்சியாக 3 ரவுண்டு வானத்தை நோக்கி இன்ஸ்பெக்டர் முத்தையன் சுட்டுள்ளார். அப்பையும் காவல்துறையினர் தாக்குவதற்காக அவர் முயற்சி செய்தார். இதனை தொடர்ந்துதான் வேறு வழி இல்லாமல் காவல்துறையை அவரை சுட்டு பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஒரு 2 குண்டுகள், அதாவது ஒரு குண்டு நெஞ்சு பகுதியிலும் மற்றொரு குண்டு முட்டி பகுதியிலும் வாய்ந்தது. இது இரத்த வெள்ளத்தில் துரைசாமி உயிரிழந்தார். தற்போது அவரோட உடல் உடனடியாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தற்போது அவருடைய அங்க அடையாளங்கள் மார்க் செய்யப்பட்டு தற்போது புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி பிரேத பரிசோதனை அரங்கில் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவருடைய பின்புலம் என்று பார்க்கும்போது பல்வேறு கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்துதான் காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்கு முயற்சி செய்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. அப்போதுதான் புதுக்கோட்டையில் அவர் மறைந்திருப்பது தெரிய வந்தது. அதாவது இந்த நிலையில் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை முதல் என்கவுண்டர் ஆனது கடந்த 2007ஆம் ஆண்டு தமிழகத்தையே கலக்கி வந்த மணல்மேடு சங்கர் என்பவர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே அதிகாலை என்கவுண்டர் செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனை அடுத்து 2வதாக தற்போது துரைசாமி என்பவர் அதாவது போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சம்பந்தப்பட்ட, அதாவது இவரிடமிருந்து அந்த பகுதியில் தான் துரைசாமி வைத்து வைத்திருந்த ஒரு நாட்டு துப்பாக்கி, கத்தி, அருவாள், பெட்ரோல் குண்டுகள், பெட்ரோல் கேன்கள் ஆகிய போலீசார் பறிமுதல் செய்ததாக தகவல் கிடைத்துள்ளது. அங்கு திருச்சி கழக டிஐஜி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் காட்டுப்பகுதிக்கு சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதிக்கு யாரும் தற்போது அனுமதிக்கப்படவில்லை. இவருடைய உடல் தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் திருச்சி கழக டிஐஜி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு அவருடைய உடலை பார்ப்பதற்காக வருவதற்குண்டான ஏற்பாடுகளை காவல்துறையில் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். புதுக்கோட்டையில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி துரைசாமி விவகாரத்தில் நடந்தது என்ன, அவருடைய குற்ற பின்னணி என்ன, எவ்வாறு அவரை பிடிக்க சென்றார்கள், எவ்வாறு இந்த என்கவுண்டர் நிகழ்ந்தது அப்படின்றத செய்தியாளர் சுந்தர் விவரமாக விவரிக்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.